நான் நல்லா பண்ணியிருக்கேங்கிறதோட நிறுத்திக்கும். அவர் நல்லா பண்ணலேன்னு எங்கிட்டயே அவன் சொல்கிறேன். சத்தியமாக ஏதோ ராகவேந்திர மேலே, பிள்ளையார் மேலே, பாபா மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பார்ப்புக்கு அது எதிர்பார்த்து கிடைக்கலன்னா ஏமாற்றம் தானே. எதிர்பார்க்காம இருந்துட்டிங்கன்னா ஏமாற்றம் கிடையாதுல்ல. ரைட். உங்களுக்கு வேறு ஒரு நடிகருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நீ நல்லா பண்ணியிருந்த அந்த படத்தில் அவர் நல்லா பண்ணலை, அவருக்கு போய் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவர் நான் நல்லா பண்ணியிருக்கேங்கிறதோட நிறுத்திக்கும். அவர் நல்லா பண்ணலேன்னு எங்கிட்டயே அவன் சொல்கிறேன். அவர் நல்லாவே பண்ணலேன்னாக்கா அவருக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்களா? அவர் நல்லா தானே பண்ணியிருக்காரு. அதில் எதுக்கு அவரை குறை சொல்லி என்கிட்ட நீ நல்ல பேர் வாங்க போறியா? அப்போ நீ என்னை பற்றியும் வெளியே போய் அப்படி தானே சொல்லுவேன். இதெல்லாம் வேணாப்பா. இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சு வரணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாதுமா. எனக்கு சாப்பாடு இருக்கா, லைட்டு இல்லையா, வாழைப்பழம், அதுவும் இல்லையா, 2 டம்ளர் தண்ணி, அதுவும் இல்லையா, பேசாமல் படுத்தணும். இப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதே பெருசாக இருக்கும். அப்படித்தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு